ஜெய்சங்கர், இடைத்தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இந்த நேரத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்காக பிரத்யேகமாக செய்திருக்கிற சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? சரண்யா, ஏற்பாடுகள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்காளர்கள் தற்போது தங்களுடைய பூத் ஸ்லிப்புகளை கொடுத்து தங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்க இருக்கிறதா என்பது சரிபார்க்கப்படுகிறது. அடுத்தது வாக்களிக்க வருவதற்கு கைகளில் மைகள் வைக்கப்படும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மைகள் வைத்த பிறகு வாக்காளர்கள் இறுதியாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இருக்குமிடம் தற்போது தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டல அலுவலகம் அருகே நிற்கிறேன். அங்கு இருக்கிற வாக்குச்சாவடியின் 170 தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரண்யா, இந்த வாக்குப்பதிவையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. தேர்தல் ஆணையத்துடைய இந்த முதல் முறை வாக்காளர்கள், அதாவது தற்போது இந்த தேர்தல் ஆணையம் வாக்களிப்பதற்கு வசதியாக பூத் ஸ்லிப்புகள், அதாவது வரைபடத்துடன் கூடிய பூத் ஸ்லிப்புகளை தற்போது வழங்கியிருக்கிறது. அதோடு இ நேத்ரா என்ற முறை, அதாவது வாக்குப்பதிவில் தற்போது ஏதாவது முறைகேடுகள் இருந்தால் அது தொடர்பான புகார்களை நாம் தெரிவிப்பதற்கான வசதிகளை செய்திருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் தற்போது முதல் முறை வாக்களிக்கக்கூடிய பூர்ணிமா இந்த வாக்குச்சாவடி வாக்களிக்க வந்திருக்கிறார். நம்ம அவரிடம் பேசலாம். சரண்யா, இப்போ நீங்கள் இந்த முதல் முறையாக இந்த வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்திருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி ஆர்வமாக இருக்கா, இல்லை என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்க? டைம் வாக்களிக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு காலேஜாக எனக்கு லீவு. சரி, இந்த நீங்கள் வாக்களிப்பதற்கு என்ன மாதிரியான ஆவணங்களை கையில் வச்சிருக்கீங்க? அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கீங்களா, வேறு என்ன ஆவணங்களோடு வந்திருக்கீங்க? சரண்யா, பூர்ணிமா. பேன் கார்டும் அப்புறம் பூத் ஐடியும் நான் வச்சிருக்கேன். பூத் ஸ்லிப்பை காட்டுங்க. இந்த பூத் ஸ்லிப்பில் தான் அவங்களுக்கான அடையாள புகைப்படுத்தக்கூடிய பூத் ஸ்லிப் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பூத் ஸ்லிப் மற்றும் இவருடைய பேன் கார்டு புகைப்படுத்தக்கூடிய அடையாள அட்டையை வாக்களிப்பதற்காக பூர்ணிமா கொண்டு வந்திருக்கிறார். சரண்யா, இது தவிர பல்வேறு வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வாக்குச்சாவடியில் தற்போது காலை 7:25 மணி முதலே வாக்காளர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிமிடத்திலிருந்து வரிசையாக இந்த 2 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். சரண்யா, இப்போ வாக்குச்சாவடி மையத்தில் நீங்க இருக்கீங்க. தொடர்ந்து வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களிச்சுட்டு வராங்க. வாக்களித்து வரக்கூடிய வாக்காளர்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? சரண்யா, இந்த இடைத்தேர்தல் இது என்றாலுமே கூட வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்குப்பதிவு தொடங்கிய இந்த சில நிமிடங்கள், அதாவது இந்த 10 நிமிடங்களுக்குள்ளாகவே வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில், அதாவது தோராயமாக ஒரு 50 வாக்காளர்கள் தலா 2 பூத்துகளையும் என 100 வாக்காளர்கள் தற்போது வரை காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்காளர்கள் அதிகாலை முதலே தற்போது பூத் வாக்குச்சாவடிகளில் வாக்களித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆர்வத்தோடு தான் இருக்கிறார்கள். சரண்யா, இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் இது தண்டையார்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற வாக்குச்சாவடி. இந்த 28 வேட்பாளர்கள் மற்றும் 29ஆக நோட்டா எனும் வாய்ப்பையும் தற்போது வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த வாக்குச்சாவடி மூலம் இது தற்போது வழங்கியிருக்கிறது. அதோடு இந்த முறை தேர்தலில் புகைப்படத்துடன் வேட்பாளர்களுடைய புகைப்படமும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வேட்பாளர்களை அடையாளம் கண்டும் பெயர்களின் மூலமாக அடையாளம் கண்டும் வாக்குப்பதிவுக்கு ஏதுவாக தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. மக்கள் தொடர்ந்து ஆர்வத்தோடு வாக்களித்து வருவதை காண முடிகிறது. சரண்யா.